பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எத்தனை ஆண்டுகள் வாழுவோம், எந்த நாள் எந்த நேரத்திலே நம்மளுடைய வாழ்க்கை முடியும் என்பதை நம்மளுடைய செயல்பாடின் மூலமாகத்தான் நிர்ணயிக்கிறான். அல்லாஹ் படைக்குகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளையும் ஒவ்வொரு மனிதனுடைய உலகத்தின் மறைவுடைய நாளையும் அந்த நேரத்தையும் எழுதுகிறான். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடின் கணக்கிட்டு அதை மாற்றி அமைக்குகிறான். அது அல்லாஹ் முதலிலே எழுதுவதை போன்ற என்ன செய்வது கிடையாது, நடப்பது கிடையாது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் ஹஸனாத யுதுஹிபுன ஸய்யிஆத்துங்கறான். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், சொல்லால் செயலால் பொருளால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கெட்ட காரியங்களை மாற்றி அமைக்கும். உங்களுடைய கெட்ட காரியங்களை மாற்றி அமைக்கும். அப்படின்னா என்ன? உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய நல்ல சொல், நாம் செய்யக்கூடிய நல்ல செயல், நம்மளுடைய தான தர்மங்களின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும் அன்பிற்குரியவர்களே, மாற்றி அமைக்கப்படும். ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யாருக்கு அவசர மௌத்து வரும்டாங்க, யாருக்கு திடீர் மௌத்து வரும்டாங்க, யாருக்கு பெரும் நோய் வரும்டாங்க, யாருக்கு ஏழ்மைத்தனம் வரும்னு கேட்டாங்க. கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லவர்களுக்கு அவசர மௌத்து வராது, திடீர் மௌத்து வராது, பெரும் நோய் வராது, ஏழ்மைத்தனம் வராது. நோய் என்பது வரும், பலகீனம் என்பது வரும், இயலாமை என்பது வரும் அன்பிற்குரியவர்களே, வராமல் இருக்காது. ஆனால் அதன் மூலமாக என்ன செய்ய மாட்டார்கள், நல்லவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். நல்லவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். நல்லவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தவும் மாட்டான். நல்லவர்களை அடுத்தவர்களுக்கு முன்னால் கைகட்டி என்ன செய்ய மாட்டான், நிற்க விடவும் மாட்டான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அவசர மௌத்து வந்து மௌத்தானவங்க, திடீர் மௌத்து வந்து மௌத்தானவங்க, அதாவது பெரும் நோய்க்கு ஆளாக்கப்பட்டவங்க, அடுத்தவரிடத்தில் கை நீட்டக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தார்கள்னா கேள்வி கூட படலை. ஹதீஸிலேயோ சரித்திரத்திலேயோ நம்ம கேள்வியே படலைங்க. காரணம், அவர்களிடத்தில் என்ன கிடையாது, கெட்ட எண்ணம் கிடையாது, கெட்ட செயல் கிடையாது. என்ன செய்யலை, அவங்க கெட்டதை யாருக்கும் செய்யலை. பிரச்சனைகள் வராமல் இல்லை, வந்துச்சு, வந்தாலும் கூட என்ன, அதற்குண்டான மருந்தை அல்லாஹ் அந்த பிரச்சனையை முத்துகிற பொழுது கொடுத்தான். ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன்னாங்க. பெருமானார் கேட்டாங்க, லிமாதா தகுருஜு மினல் மதீனா, மதீனாவில் இருந்து எதற்காக வெளியேறுகின்றாய்? இன்னல் மதீனத்தை ஜன்னத்துள்ளி ஆலமி துனியா, இந்த துனியாவுக்கே மதீனா வந்து சொர்க்கமாச்சு, எதற்காக மதீனாவை விட்டு போறீங்கிறார். அப்போ பிலால் சொன்னாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கடை வாங்கி கொடுத்து ஈதனுடைய தொல்லை பொறுக்க முடியல, ஈதனுடைய தொல்லை பொறுக்க முடியலை. ஆகையினால் கடனை அடைக்குகிற வரைக்கும் கொஞ்ச நாள் வெளியே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களையும் நான் குறை சொல்ல முடியாது, எனக்கு தகுதி இல்லை. கடன் கொடுத்தவனுக்கு கடனுடைய நேரத்திலே நான் கொடுக்க வேண்டும், அவனையும் குறை சொல்ல முடியாது. காலகட்ட சூழ்நிலை கொடுக்க முடியாமல் இருப்பதினால் என்ன செய்கின்றேன், நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலால் மஸ்ஜிது நபவியுடைய வாசலுக்கு போங்கள்ங்கிறாங்க. மஸ்ஜிது நபவியுடைய வாசலுக்கு போங்கங்கிறாங்க. பிலாலுக்கு ஒன்றுமே புரியலை. கடன் கொடுக்கறதுக்கும் மஸ்ஜிது நபவியுடைய வாசலுக்கு போகிறதுக்கு மத்தியில் என்ன இருக்குது? மஸ்ஜிது நபவியுடைய வாசலுக்கு வர்றாங்க. வந்தால் என்ன, கோவேரி கழுதையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறது, சரக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்து மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையிலே நின்று பிலாலிடத்திலே வருகின்றார்கள். வந்து கேட்குகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் ஏன்னு கேட்குறாங்க. அப்போ பிலாலிடத்திலே சொல்லுகிறார்கள், பஹ்ரைனுடைய மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து விட்டார்கள். பஹ்ரைனுடைய மன்னர்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து விட்டார், அதை கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். பிலால் ஓடோடி போறார் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், என்னை முதலிலே மன்னியுங்கள், மன்னியுங்கள், தரம் தெரியாமல் என் வாயிலே வார்த்தை வந்து விட்டது, தரம் தெரியாமல் என்னுடைய வாயிலே வார்த்தை வந்து விட்டது. அல்லாஹ் எங்கேயுமே இல்லை, உங்களுடைய உள்ளத்திலே தான் அல்லாஹ் இருக்குகிறான். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் புரியாமல் போய்விட்டது. என்னன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். கடனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம், கடனுக்காக மதீனா மாநகரத்தை விட்டு போகின்றேன் என்று தவறாக சொல்லிவிட்டேன், உங்களை விட்டு போகின்றேன் என்று தவறாக சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வுக்காக மன்னியுங்கள். என்னான்னு திருப்பி கேட்குறாங்க. பஹ்ரைன்ல இருந்து என்ன வந்திருக்கு? அன்பளிப்பு வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தாராளமாக போய் எடுங்கள் பிலால், அன்பளிப்பை வாங்குங்கள், அதை கொண்டு வந்தவரை மாத்திரம் என்னிடத்திலே வந்து முசாபகா செய்ய சொல்லுங்கள். ஏனென்றால் விருந்தாடி வந்தால் முசாபகா செய்வது கடமை, அவரை அனுசரிப்பது கடமை. அவர் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, நம் வீட்டு வாசலுக்கு வந்தவரை விரட்டக்கூடாது, வர சொல்லிவிட்டு அந்த பொருளை என்ன செய்யுங்கள், கடன் கொடுத்தது போக மீதமுண்டான எல்லாவற்றையுமே ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள். பெருமானார் அந்த பொருள் என்னன்னு கூட திரும்பி கூட பார்க்கணும். பெருமானாரிடத்தில் என்ன இருந்தது? பணம் இல்லை, பணத்தை விரும்பவில்லை, குணம் இருந்தது, நற்குணம் இருந்தது. நற்குணத்தின் காரணமாக பணம் தானாக பெருமானாரை தேடி வந்தது. எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு வந்தாங்க பிலால். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கடனை அடைச்சிட்டாங்களான்னு கேட்டாங்க, அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்கள். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை எப்படி படைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லாத்திற்கும் என் வாயிலே, என் மூக்கிலே, என்னுடைய மூக்கில், என் மூளையிலே இருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காத்தும் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியதாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். யாருக்கும் இடையூறு தரக்கூடியதாக படைக்கவில்லை. இதை பரப்பத்தான் நான் வந்தேன். ஆகையினால் எந்த காரணம் கொண்டும் இந்த மதீனாவை விட்டு போக வேண்டும் என்று எண்ணத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். இந்த மதீனாவுடைய பூமியிலே, இந்த மதீனாவுடைய பூமியிலே கால் படுகின்ற பொழுது அதில் இருந்து வரக்கூடிய தூசி கூட என்ன, நம்முடைய உடம்பிலே ஏற்படக்கூடிய நோய்க்கு மருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மதீனாவுடைய பூமியிலே யாருடைய கால் படுகின்றதோ அதிலே இருந்து வரக்கூடிய அந்த தூசி கூட நோய்க்கு மருந்து பிலால். ஆகையினால் மதீனாவை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். உலகமே மதீனாவுடைய பூமியை எப்பொழுதும் மிதிக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஒரு சிந்தனையை விட்டு விடுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களுக்குரியவர்களே, ஆகையினால் நம்மளுடைய விதி, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எல்லாமே எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகின்றது? நம்மளுடைய சொல் செயல் சதக்காவின் மூலமாக, ஜக்காத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகையினால என்ன செய்ய தேவையில்லை, உலகத்தை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை, உலகம் நம்மளை பார்த்து பயப்படணும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். நாளைய வாழ்க்கையை பற்றி, நாளைய நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்தான் யோசிக்க வேண்டும். இந்த அடியானை படைத்திருக்கிறோம், இவனுக்கு எப்படி நாளைக்கு தேவை நிறைவேற்றுவோம் என்று நாம் யோசிக்கக்கூடாது. நம்மளது முயற்சி மட்டும்தான் நம்மளுடையது. சிறிய முயற்சி தான், எதையும் படைக்கப் போவதில்லை. நாம் படைக்கும் ஆற்றல் நமக்கு இல்லை, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதை தேடப் போகின்றோம். கெட்டவர்கள் கஷ்டப்பட்டு தேடுவார்கள், நல்லவர்களுக்கு சிறிய முயற்சி என்ன செய்துவிடும், அது தானாக வந்துவிடும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் இந்த வாழ்க்கை தான் நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலே வறுமையானால் உலகத்தை நாம் தேடவில்லை, உலகம் நம்மளை தேடி வரும். ஆகிரத்து நம்மளை தேடி வராது. நாம் தேடுகின்ற நேரத்தில் ஆகிரத்து தானாக வரும், ஆகிரத்து தானாக வரும். ஆக அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த நல்ல மகான்கள், நல்லோர்கள், நற்செய்தி கூறப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை அல்லாஹ் நீண்ட காலம் இந்த உலகத்தில் நம் அனைவர்களுக்கும் கொடுத்து, நிறைந்த செல்வத்தோடு, நோயற்ற வாழ்வோடு, குறைவற்ற செல்வத்தோடு நம்மளையும் நம் மக்களையும் கண்குளரச் செய்வானாக. வாகிரத் தஅவானா அன்னில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.